ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டே 103. இன்னும் ஒன்லி 5 days தான் இருக்குது. ஸோ இந்த 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 கடந்த இந்த கொஞ்ச நாட்களாக வந்து ஓரளவுக்கு ஒழுங்காக தான் இந்த சூரிய நமஸ்காரம் வந்து போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது, நாள் ஆக ஆக அதை செய்யக்கூடிய அந்த ஃபாஸ்ட்னஸும் அந்த அதாவது 108 ரவுண்டு அப்படிங்கும்போது ஒரு கொஞ்சம் ரவுண்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு மலைப்பாக இருக்கும். 108 அப்படிங்கிற மாதிரி அது வேகமாக நாம் செஞ்சாலும் ஒரு சில நாட்களில் ஒரு மாதிரி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப நான் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவேன். ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு பிரேக் பண்ணுவேன், 2 ரவுண்டு முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்குவேன் கொஞ்சம் நேரம். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணுற டைமும் பிரேக்கிங் டைமும் சேமாக இருந்தது. பண்ணுறது 1 மணி நேரம் அப்படின்னா பிரேக்கிங் டைம் ஒவ்வொன்றுக்கும் 5 நிமிஷம் கொடுத்தோன்னா அதுவே ஒரு 45 நிமிஷம் கிட்ட வந்துடுது. ஸோ டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப மொத்தம் 9 ரவுண்டு இல்லையா, அப்போ 3 டைமாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு தடவை வந்து நம்ம பண்ணும்போது 3 ரவுண்டு வந்து முடிச்சிடணும். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ரவுண்ட் முடிக்கும்போது 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம். அப்போனா மொத்த பிரேக்கிங் டைமே 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிருது. ஒரு 40 மினிட்ஸ் பிரேக்குங்கிறது எங்கே இருக்குது, 15 மினிட்ஸ் பிரேக்குங்கிறது எங்கே இருக்குது? ஆக்சுவலி முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு 2 டைம் பண்ணும்போது பிரேக்குங்கிறது நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம அதில் மொபைல் ஆப்பில் வந்து போட்டு விட்டோம்னா அது வந்துக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து உடம்பு அந்த மாதிரி இருந்தது. இப்போ உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது அந்த கண்டினியூட்டி வந்து பண்ண முடியலை. ரொம்ப மூச்சு வாங்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்து பண்ணிகிட்ருப்போம். அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை யாராவது ஒருத்தர் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த டைமிங் ஜாஸ்தியாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 3:3 பண்ணும்போது அந்த 3 ரவுண்ட் இருக்குல்ல, அந்த 3 ரவுண்டையும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறது, எப்படி எந்த வித ஆப்புமே எதுவுமே இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்ப ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து இப்போ ஒரு ரவுண்டுக்கு வந்து 12 ஆசனா வரும் இல்லையா. அப்போ அந்த அது வந்து 6 செட்டு வரும். ரைட் 1 லெஃப்ட் 1 வச்சோம்னா ஒரு செட்டு, அது மாதிரி 6 செட்டு. ஸோ அதை வந்து 6ஆக ஒரு சரை வந்து அந்த 3ல் 1 வந்து சரி 1 செட்டு 2 செட்டு 3 செட்டு 4 செட்டு 5 செட்டு 6 செட்டுன்னு பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2வது செட்டை வந்து நம்ம சூரிய நமஸ்காரத்தோட நேம்ஸ் இருக்குது இல்லையா, மித்ராய நமக, ரவையே நமக, சூர்யாய நமக, பானவே நமக, ககாய நமக, பூஷ்ணே நமக, ஹிரண்ய கர்ப்பாய நமக, மரீச்சியே நமக, ஆதித்யாய நமக, சவித்ரே நமக, அர்க்காய நமக, பாஸ்கராய நமக. இந்த நேம் வந்து இந்த 2 டைம் நான் பண்ணும்போது இந்த பேர்களை நான் சொல்லாமையே பண்ணதுனால எனக்கு அது மக்கப்பே ஆகலை. இந்த தடவை வந்து பேரை சொல்லி 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 பண்ணதுனால இப்போ இந்த 12 நேமையும் நீங்கள் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அவ்வளோ தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு புண்ணியம் தானே, சுவாமி பேரை சொல்கிறதும் ஒரு புண்ணியம் தானே. ஸோ 2வது செட்டை வந்து இந்த நேம்ஸை வச்சுக்குவேன். அடுத்தது 3வது செட் இருக்குல்ல, அதை வந்து 1 2 3 4ன்னு 12 வரைக்கும் வச்சுக்குவேன். ஸோ இது 3ஐயும் வச்சுக்கிட்டேன்னா ஒரு செட் முடிஞ்சிடும். அடுத்த 3 மறுபடியும் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுன்னு வச்சா 6 செட்டு. அப்புறமா சூரிய நமஸ்காரத்தோட சூரியன் பகவானுடைய பெயர்கள். அடுத்தது 1 2 3ன்னு 12. அடுத்தது இதே மாதிரி. ஸோ இப்படி பண்ணும்போது பண்ணுறதும் தெரியல, நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். 3 செட்டு தான், நான் பண்ணிட மாட்டோமா, ஒரு செட்டு முடிச்சிட்டேன், 2 செட் முடிச்சிட்டேன், இன்னும் ஒரே ஒரு செட்டு தான் அப்படிங்கும்போது மொத்தமே 3 தான். 3 தடவை பண்ணால் 108 முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது அதை நான் எனக்கு தகுந்த மாதிரி எப்படி ஈஸியாக ஆக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக ஆக்கிக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படிங்கன்னா அனுபவத்தில் மட்டும்தான் வரும். நம்ம பண்ணினாதான் நமக்கான ஈஸியான வழிகள் எது அப்படின்னு நாம் வந்து அதை நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 103 டேஸை வந்து முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 days இருக்குது. அதையும் முடிச்சிட்டோம்னா இந்த செட்டு வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. Bye.